வணக்கம். அதாவது பரவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சியை பற்றி நம்ம பேச போகிறோம். குரு பயிற்சி பொதுவான பலன் என்ன, 12 ராசிக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். பொதுவாகவே குரு பயிற்சி அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு உச்சமாக வருங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கடகத்தில் வந்து குரு உச்சமாக வரும். இப்போ மிதுனத்தில் இருக்கிறாரு. கடகத்துக்கு வந்து இன்னும் 40 நாளில் குரு கடகத்தில் வந்து உச்சமாகி 5, 7, 9 பார்க்கணும். இந்த உச்சமாகிறது குரு உச்சமாகிறது ஒரு பெரிய விஷயங்க. அதாவது யாருக்கும் இந்த ஒரு அமைப்பு கிடைக்காது. குரு 12 வருஷத்துக்கு ஒருக்க உச்சமாகிறாரு. சரி, 12 வருஷத்துக்கு உச்சமாக குரு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பேச போகிறோம். காலபுருஷ சக்கரத்தில் மேசராசி முதல் ராசி. முதல் ராசி மேசராசி. மேசராசி பொறுத்த வரைக்கும் குரு இப்போ 3ல் இருக்கிறாருங்க. சனி வந்து 12ல் வந்து விரைவு சனியை உட்காந்துருக்கிறாரு. பொன்னவன் 3, 8, 12 மறைந்தால் பிறந்தோடே குலநாசமானு ஒரு பாட்டு. 3ங்கிறது வெற்றி, தைரியம், வீரியம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்காந்துருக்கார். குரு உட்காந்துருக்கிற இடத்த எப்பவுமே மைனஸ் பண்ணுவார்னு அர்த்தம். குரு உட்காந்துருக்கிற இடத்த கெடுத்து போடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். உட்காந்து 5, 7, 9 அப்படிங்கிறது பார்க்க போது என்னென்னா அந்த பார்க்குற இடமெல்லாம் யோகத்தை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த குரு வெறும் 40 நாள் தானுங்க. குரு அடுத்தது உச்சமாகி குரு பயிற்சி 4க்கு போகிறார் மேசராசிக்கு. இந்த 40 நாள் முடிச்சுட்டான் மேசராசிக்கு. தொட்டதெல்லாம் தாயம், எடுத்ததெல்லாம் வெற்றி. எது எடுத்தாலும் அவங்களுக்கு இது வரைக்கும் தடப்பட்ட காரியமெல்லாம் வெற்றியாகும். விரைவு சனியில் நிறைய பொருளாதார விரைவு, உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிட்டுருக்கு. அது ரெக்கவரி ஆகி நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. அதேன்னு நடக்காத காரியம் கூட நடக்கும் மேசராசி பொறுத்த வரைக்கும். இந்த குரு உச்சமாகி மேசராசி குரு சந்திரனுக்கு 4 ராசிக்கு 4 குரு உட்காந்து ஒரு வருஷம் உச்சமாகி குரு திசை நடத்த போகிறாரு. இந்த பொன்னான வாய்ப்பு மேசராசிக்கு மிகப்பெரிய வெற்றியும், மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும், தொழில் ரீதியான வளர்ச்சி, உடல் ரீதியான வளர்ச்சி, அவங்கவுங்க வயசுக்கு ஏற்றாப்போல், அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றாப்போல் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினுடைய. அடுத்தது வந்து ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சியும் இவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, நெகட்டிவாக வராது. ராகுகேது பயிற்சி நவம்பரில் பயிற்சி ஆகுதுங்க. அந்த ராகுகேது பயிற்சியுமே ஒரு சிறப்பு பயிற்சியாக இருக்குது. மேசராசிக்கு இப்போ பொறுமையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 40 நாள் எதுலேயும் ஒரு நிதானமாக இருந்துட்டால் மிகப்பெரிய வெற்றி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குதுன்னு சொல்லி இந்த குரு பயிற்சியினுடைய பலனை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.